ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆட்டுக்கால் குழம்புக்கு ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதையெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலை குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் பக்கம் விட்டுக்கணும். தண்ணி விட்டு ஆட்டுக்காலை குக்கரில் போட்டுட்டு தண்ணி 2 லிட்டருக்கு பக்கம் விடணும். தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம் எல்லாம் மஞ்சத்தூள் போடுறோம். போட்டு ஒரு 10 விசில் வச்சு குக்கரில் நல்லா வேக விடணும். காலை ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் தட்டி போட்டுக்கணும். போட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டுறோம். 10 விசில் விடுறோம். இது நல்லா மூடி போட்டுக்கிறோம். 10 விசில் விடுறோம். அதுக்கு இடையில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம வறுத்து அரைச்சிக்கணும். இது இந்த பக்கம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, சதை தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்குறோம். சின்ன வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி கூட கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு, நல்லா வதங்கணும். கருவேப்பிலை போட்டிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்குறோம். ஜீரக மிளகு போடுறோம். ஜீரக மிளகெல்லாம் நல்லா வதங்கி நல்ல ஒரு மணம் வரும். பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டோம். இப்போ இதை நல்லா வதக்கி விடணும். எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கினோடனே நம்ம கொஞ்சம் தேங்காய் போடுறோம். ஒரு அரை மூடி பக்கம் தேங்காய் போடுறோம். தேங்காயும் போட்டு நல்லா வதக்குறோம். அது நல்லா வதங்கணும். வதங்கிட்டு நம்ம மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், காரம் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நல்லா ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா வெந்துக்கிட்டு அந்த காலில் நம்ம ஊற்றிடுறோம். ஆட்டுக்கால் பாருங்கள், நல்லா கொதி வெந்துருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை மசாலாவை இந்த ஆட்டுக்காலில் நம்ம சேர்த்துறோம். பாருங்கள், நல்லா கொதி நல்லா வெந்துருச்சு. மசாலாவை காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்து மறுபடியும் நல்லா போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு மூடி வச்சிடணும். மூடி மறுபடியும் கொஞ்சம் குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டு மூடி போட்டு வச்சிடுறோம். ஒரு 5 விசில் விட்டுட்டோன்னா தேவையான உப்பு போட்டுக்கிறோம். மறுபடியும் ஒரு 5 விசில் விட்டுட்டோம்னா ஆட்டுக்கால் நல்லா வெந்து போயிடும். குழம்பு நல்லா இருக்கும். நம்ம சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாங்க. பாருங்கள், குழம்பு எப்படி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும், எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆட்டுக்கால் குழம்போட முட்டை கிரேவி, தக்காளி ரசம் வச்சுருக்கோம். உங்கள் வீட்டிலலாம் எப்படி ஆட்டுக்கால் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.